கல்யாணம் பண்றதுக்கு முன்பு கட்டி முடிக்காத வீடை வந்து 2 பேர் பேர்ல வாங்காதீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சுமந்திரா நாராயணசாமி. ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சு. அதாவது 2 பேரு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. கல்யாண பத்திரிகை எல்லாம் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? 4-5 மாசத்துல கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் பண்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. சரிங்களா? அதற்கு முன்பு என்ன செஞ்சுட்டாங்கன்னா, கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட் இருந்து, அதாவது மேம்பாட்டு நிறுவனத்திடம் இருந்து வீடு வாங்கினாங்க 2 பேர் பேர்ல. இப்ப 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க இல்லையா? இப்ப வீட்டுக்கு வந்து லோன் எடுத்திருக்காங்க. அந்த வீட்டு லோனை யாரு கட்டுறது? வீட்டு பேரை மாத்த முடியுமா? அதாவது ஒரு ஆள் பேர் இருந்து இன்னொரு ஆளுக்கு மாத்த முடியுமா? கட்டி முடிக்காத வீடு, மேம்பாட்டு நிறுவனத்திடம் இருந்து வாங்கின வீடு. பதில் என்னன்னா, மேம்பாட்டு நிறுவனம் வந்து அனுமதித்தால் தவிர அந்த வீட்டு பேர் வந்து மாத்தவே முடியாது. எப்ப வரைக்கும் மாத்த முடியாதுன்னா, வீடு கட்டி முடித்து சாவி கிடைக்கிற வரைக்கும். அதாவது சிசிசி, சர்டிபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன், அந்த வீடு வந்து ஃபுல்லா கட்டி முடித்து குடியிருக்கும் தகுதியை பெறுகின்ற அந்த சான்றிதழ் கிடைக்கும் வரை அந்த வீட்டு வந்து நீங்க யாரு பேருக்கும் மாத்த முடியாது, விற்க முடியாது. அப்படி பேங்க் லோன் எடுத்திருந்தீங்கன்னா, பேங்க்ல வந்து ஒரு கண்டிஷன் இருக்கும். வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த பேங்க் லோன் வந்து நீங்க ஃபுல்லா செட்டில்மெண்ட் பண்ண முடியாதுன்னு இருக்கும். அப்படியே செட்டில்மெண்ட் பண்றதா இருந்தா கூட பெனல்டி க்ளோஸ் இருக்கும். அப்படி அந்த தவணைக்குள்ள, அது 3 வருடமோ 5 வருடமோ அந்த தவணைக்குள்ள நீங்க வந்து பேங்கோட கடனை கட்டி முடிச்சீங்கன்னா, வீடு பேர் மாத்தும் பொழுதோ அல்லது விற்கும் பொழுதோ அந்த ஏற்கனவே எடுத்த கடனை வந்து நீங்க கட்டி முடிச்சீங்கன்னா, அதுக்கு ஒரு தண்டம் இருக்கின்றது, பெனல்டி இருக்கின்றது. அது பெனல்டி கட்டணும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால என்னுடைய ஆலோசனை என்னன்னா, இது வந்து முக்கியமாக இளைய தலைமுறையினருக்கு, அதாவது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு. இன்னொன்னு வந்து திருமணம் பண்ணிக்க போகின்றோம் என்ற அந்த ஒரு பந்தத்தோடு இருக்கின்ற இளைஞர்களுக்கு. இது இளைஞர்களாவும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? முக்கியமா இளைஞர்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா கல்யாணம் பண்ற வயசுல இருக்கின்ற மக்களுக்கு தயவு செய்து உங்களுடைய கல்யாணம் முடிக்கும் வரை, சட்டப்படி உங்களுடைய திருமணம் வந்து பதிவு செய்யும் வரை, இது வந்து என்னுடைய பர்சனல் அட்வைஸ், 2 பேர்ல வந்து வீடு வாங்காம இருங்க. அப்படியே நீங்க வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒருவர் பேர்ல வாங்குங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருவருக்கு நீங்க வந்து பாதி சொத்தை வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா பொறுத்திருந்து திருமணம் முடிகிற வரைக்கும், அதாவது பதிவு திருமணம் முடிகின்ற வரைக்கும் பொறுத்திருந்து 2 பேர் பேர்ல வீடு வாங்குங்க. சரிங்களா? தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.